இறப்பை வைத்து அரசியல் செய்வது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாடிக்கையாக உள்ளது என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை குளத்தூரில் நடைபெற்ற அன்னம் தரும் அமுதக்கரங்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர் உயிரிழந்தார் என கூறுவது அப்பட்டமான பொய் என்று கூறியுள்ளார். இறப்பை வைத்து அரசியல் செய்வது அண்ணாமலைக்கு வாடிக்கையாக உள்ளது என்றும் மக்களிடம் பீதியை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அண்ணாமலையின் நோக்கம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அண்ணாமலை கையெழுத்து இயக்கம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, மும்மொழி கொள்கை அண்ணாமலை கையெழுத்து இயக்கம் குறித்தான கேள்விக்கு அவர்கள் கட்சியினரை லெப்ட் மற்றும் ரைட் மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டுக் கொள்ள வேண்டியதுதான் என விமர்சித்துள்ளார். இறப்பை வைத்து அரசியல் செய்வது அண்ணாமலையின் வாடிக்கையாகிவிட்டது. மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்த வேண்டும், அதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கீஞ்சித்தும் அதற்கு இடம் தர மாட்டார்கள். இறந்த 2 பேருடைய சூழலும் அவர்களுடைய உடல்நலத்தில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவும் காரணம் கூட்ட நெரிசல் காரணம் என்பது அல்ல. இது முழுக்க முழுக்க திரும்ப போயாபால் தத்துவத்தை அவர் கையிலே எடுக்கின்றார். திரும்ப ஒரு பொய்யை கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நம்புகின்றார். கொள்கைக்கு ஆதரவாக 20 லட்சம் கையெழுத்தை நாங்கள் பெற்றுட்டோம், இன்னும் சில நாட்கள்ல 1 கோடி கையெழுத்து நாங்கள் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. திருப்பி அவர் கட்சியில போட்டுக்க வேண்டியதான். அந்த கையெழுத்த மாறி லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் போட்டுக்க வேண்டியதான்.